ரீசெண்டாக கௌதம் வாசுதேவ் மேமன் ஒரு பிஹைண்ட் வுட் இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. Make it sound like I'm just sitting and saying something, but the division among people in terms of caste and ஒரு இந்த ஜாதி இந்த மாதிரி விஷயங்கள் அதை கதையை எடுத்து சொல்லி அது இன்னைக்கு இல்லைன்னு தெரிஞ்சு அதை 80s 90s செட் பண்ணி படம் பண்றது தமிழ்நாட்டில் இன்னிய வரைக்கும் ஜாதி ரீதியான கொலைகள் நடக்கிறது. இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே என்ன ஊர், உங்கள் அப்பா அம்மாவுடைய ஹோம் டவுன் என்ன, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்கு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன ஜாதி என்று தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மரியாதை கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு சோஷியல் ஹையார்கி அவங்க வச்சுருப்பாங்க. இந்த மனிதனருக்குள்ளே இருக்கிற ஏற்றுத்தாழ்வை எதிர்த்து தான் பல ரிஃபார்மர்ஸ் போராடினாங்க. இன்னும் நிறைய பேராக விடாமுயற்சியாக போராடிட்டும் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கௌதம் வாசுதேவுடைய படத்தில் வர ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், அடையார், சைதாப்பேட், டி நகர், கோட்டூர்புரம், மந்தவெளி, மயிலாப்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிளாக மறைமுகமாக செயல்படும். ஒன்ஸ் உங்களை சுற்றி இவ்வளோ ஜாதி சம்மந்தமான விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது அது அவ்வளோ ஹர்ட் ஆகி ட்ராமேட்டிக்காக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெஸ் இப்படி போடுங்க, ஷால் போடுங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுறது எல்லாமே ஜாதி ரீதியாக வர ஒரு ரூட் பிரச்சனை தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, வருடம் இன்க்ரீஸ் ஆக ஜாதி பிரச்சனை, கலாச்சார காவலர்களுடைய அட்டூழியம், யார்கிட்ட பேசணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்களுடைய ஆதிக்கம் தான் வளர்ந்துக்கிட்டே வருது. அதாவது நாம் பின்னாடி போய்கிட்டே இருக்கும்னு சொல்கிறேன்.